நான் கல்லூரி முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன். வெளியூரில் படித்ததால் விடுமுறைக்கு மட்டும் ஊருக்கு வருவேன். வீட்டில் அம்மா அப்பா கேரளாவில் வேலை செய்வதால் நான் மட்டுமே இருப்பேன். வசந்தி என் பக்கத்து வீடு. அவரது கணவருக்கு இரண்டாவது மனைவி. முதல் மனைவி இறந்துவிட்டாள். அவள் கணவர் காலை வேலைக்கு சென்றால் இரவு வரை 9 மணி ஆகும். நாங்கள் அனைவரும் அவளது வீட்டு வாசலில்தான் அமர்ந்து கொண்டு பேசுவோம். ஒரு நாள் அப்படி பேசிக் கொண்டிருக்கும்போது அவள் என் தொடை மீது கை வைத்திருந்தாள். நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கரண்ட் போன டைம் அது. சிறிது நேரத்தில் கரண்ட் வந்ததும் கையை எடுத்து விட்டாள். எனக்கு சந்தேகம் வந்தது. அடுத்த நாள் மாலை அதேபோல் உட்கார்ந்த வேளையில் அவள் என் அருகில் உட்கார்ந்து இருந்தாள். நான் அவளது இடுப்பில் தெரியாமல் கைப்படுவது போல் வைத்திருந்தேன். அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதேபோல் நாட்கள் சென்று கொண்டிருந்தது. அவள் வேண்டுமென்றே என்னை வம்புக்கு இழுப்பதும் நான் அவளை அடிப்பது போல் அவளை தடவுவது தொடர்ந்து கொண்டே இருந்தது. கல்லூரி விடுமுறை முடிந்து கல்லூரிக்கு சென்று விட்டேன். அங்கே அவளை இந்த விடுமுறையில் எப்படி செய்வது என்று நினைத்து கொண்டு தினமும் கையடிப்பேன். அடுத்த விடுமுறை வந்தது. ஊருக்கு வந்ததும் அவள் வீடுதான் எங்கள் நண்பர்களின் மீட்டிங் ஸ்பாட். அன்றும் வழக்கம் போல தடவ ஆரம்பித்தேன். அன்று இரவு 9 மணி வரை நான் அவள் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தேன். அவளும் நானும் மட்டும். அப்போது அவள் கணவர் வந்தான். அவள் அவன் அருகில் இருக்கும்போதே அவருடன் பேசிக்கொண்டே அவளுடைய இடுப்பை எனக்கு காட்டினாள். நான் வெறியில் அவள் இடுப்பை பிடித்து அழுத்தி பிடித்து கொண்டிருந்தேன். அவள் கணவனை ஏதோ வாங்க வேண்டும் என்று கடைக்கு அனுப்பும் முயற்சியில் இருந்தால், ஆனால் அதில் வெற்றி கிடைக்கல. நானும் இன்னைக்கு கிடைச்சது அவ்வளோதான் அப்படின்னு வீட்டுக்கு வந்து கையடிச்சிட்டு படுத்துட்டு, அடுத்த நாள் காலை 10 மணிக்கு அவ என் வீட்டுக்கு வந்தா. நான் ஃபரன்ஸ்ட்டு சொன்ன மாதிரி வீட்டில யாரும் இல்ல. என் வீட்டில அமர்ந்து டிவி பார்க்க ஆரம்பித்தோம். எங்க வீட்டுல சேர் எல்லாம் இல்ல. கீழே உட்கார்ந்து தன் பார்த்தோம். எனக்கு இதுவே முதல் முறை என்பதால் பயம். என்ன பண்ண எப்படியாவது செய்திரணும்னு நினைச்சேன். அவ இடுப்ப தைரியத்தை வர வச்சு புடிச்சேன். அவள் பத்தி இதுவரைக்கும் நான் ஒன்னும் சொல்லல. இப்போ சொல்றேன். அவளுக்கு அப்ப 30 வயசு தான் இருக்கும். அவளுக்கு ஒரு பையன் 4 வகுத்து படிச்சுட்டு இருந்தான். நல்ல கலர், செம ஆண்டி. மொளை 2ம் தொங்கவே இல்ல. என்ன அவ புருஷன் சரியா அவள் தொட்டது இல்லைன்னு அப்புறம்தான் எனக்கு தெரியும். உண்மையிலேயே சொல்லணும்னா அவ செம கட்டை. நான் அனுபவிக்க போற முதல் கட்டையே செமாண்டி. சரி, மேட்டருக்கு வருவோம். அன்னைக்கு டிவி பார்க்கும்போது தைரியம் வந்து அவள் இடுப்பை பிடித்து சுத்தி கட்டி புடிச்சு அமுக்குனே. அவ கொஞ்சம் எனக்கு விட்டு கொடுத்துக்கிட்டே வேண்டாம், இது தப்பு, நான் உனக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டே என்ன விட்டு விலகல ஒத்துழைக்க தான் செஞ்சா. நானும் நல்ல கட்டி புடிச்சு படுக்க வச்சுட்டேன். ஆனா அப்ப எல்லாம் அடிக்கணும்னு எனக்கு தெரியல. அவ கழுத்துல என் முகத்தை புதைச்சு வச்சு நல்லா இருக்கமா கட்டி பிடிச்சேன். ஒரு 10 நிமிஷம் இப்படியே பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு என்ன நினைசான்னு தெரியல, டக்குன்னு விலகி அவ வீட்டுக்கு போயிட்டா. எனக்கு பெரிய ஏமாற்றமா போச்சு. அதுக்கு அப்புறம்தான் எங்க தடவல் அதிகமாக ஆச்சு. அவ வீட்டுக்கு போய் ஆள் இல்லாத போது அவள் தடவுறது, கட்டி புடிகிறது, முதுகனக்கிறது, இடுப்ப புடிச்சு தொப்புளை நோன்றது அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் காலேஜுக்கு போயிட்டேன். அடுத்த லீவ்ல வர்ற அன்னைக்கு கண்டிப்பா ஒத்துறணும்னு நினைச்சுக்கிட்டு என் காலேஜ் லைஃப் போச்சு. அடுத்த லீவு வந்துச்சு. ஆனா இந்த முறை நடந்தது வேற. எங்க வீட்ல எல்லாம் வந்திருந்தாங்க. அதனால என்னால சரியா அவ பார்க்க முடியல. ஆனா அவ என்ன தேடி என் வீட்டுக்கே வந்தா. எங்க அம்மா இருந்ததால என்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போனா. எங்க அம்மா எதுக்கு உன்னை கூப்பிட்டீரா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பயத்துல அவ வீட்டுக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். ஏன்னா எனக்கு எப்பயும் எங்க வீட்டுல பயம், எங்க அப்பா அடிச்சு கொன்றுவரு. அந்த பயத்திலேயே அவ வீட்டுக்கு போகல. அன்னைக்கு போய் இருந்தா அன்னைக்கே அவள் செய்திருக்கலாம். பயம் அதிகமா இருந்ததால கிடைச்ச வாய்ப்பை விட்டுதேன். அன்னைக்கு நைட் எப்பயும் போல அவ வீட்டு வாசல்ல எல்லாரும் உட்கார்ந்திருந்தோம். அவ என்கிட்ட பேசவே இல்ல. நானும் எல்லாரும் இருந்ததால பயத்துல அவள் தொடக்கூட இல்ல. அப்படியே அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் நான் அவ வீட்டுக்கு போனேன். அவ குளிச்சிட்டு இருந்தா. அவ வீட்டு பாத்ரூம் கதவு தகரம். அதனால தட்டுனா சவுண்ட் கேட்கும். நான் மெதுவா வீட்டுக்குள்ள போய் கூப்பிட்டேன். அவ குளிச்சிட்டு இருக்கேன் குமாரு சொன்னாள். நான் கொஞ்சம் பயந்தவன் இல்ல ரொம்ப. நம்ம வீடு கொஞ்சம் லைட். கதவை தள்ளி பார்த்தேன். டக்குன்னு திறந்துருச்சு. நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். ஆனா அவ உள்ள ஒட்டு துணி கூட இல்லாம அம்மன கட்டையா நின்னுட்டு இருந்தா. நான் இணைக்கு நம்மள கொல்ல போறங்க நினைச்சேன். ஆனா அவ கதவையும் மூடல, என்னையும் திட்டல. அவ மொள கொஞ்சம் கூட தொங்கல. காம்ப சுத்தி ஒரு கருவளையம் காம்பே கம்பி மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெருசு. அவ ஜாமன்ல முடி நிறையா இருந்ததால சரியா அவ ஜாமனை பார்க்க முடியல.
ஆனா உண்மையிலேயே செமையா இருந்தா. அவ என்னடான்னு கேட்டா அப்பதான் நான் சுய நினைவுக்கு வந்தேன். ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். என்னடா ஒரு பொம்பள பயபடமா நிக்கிறா, நம்ம இப்படி பயப்படுறோம் அப்படின்னு என்ன நான் திட்டிடு இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து அவ வீட்டுக்கு போனேன். அவ சேலை மாத்தி பவுடர் அடிச்சுக்கிட்டு இருந்தா. நான் அவள் கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள போனேன். அவ திட்ட பொறலோன்னு எனக்கு பயம் வேற. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போனேன். அவ ஒண்ணுமே சொல்லல. சந்தோஷமா இருந்துச்சு. அவள் பேசிக்கிட்டே இடுப்ப புடிச்சேன். உடனே அவ சொன்னா, எனக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்கு. உன் வீட்டுக்கு இல்ல, என் வீட்டுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். நான் எல்லாம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. பரவாயில்ல, அது அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டே அவள் கட்டி புடிச்சு அவ முதுகுல கைய படர விட்டேன். அவ ஜாக்கெட்குள்ள கைய விட்டு முதுகு தடவ ஆரம்பிச்சான். அவளும் ஒன்னும் சொல்லாம எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தா. ஜாக்கெட் வழியவே எந்த தைரியத்துல அப்படி பண்ணேன்னு இப்ப நினைச்சு பார்த்தாலும் அதிசயம்தான். அவ ப்ரா எல்லாம் போடுற பழக்கமெல்லாம் இல்ல. அப்படியே கைய முன்னாடி கொண்டு வந்து அவ பாப்பாவ புடிச்சிட்டேன். எனக்கு ஜிவ்வுன்னு எரிருச்சு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவளாலையும் முடியல. என்ன அப்படியே இருக்கமா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. நான் அவ பாப்பாவ வெறி கொண்டு அமுக்கிக்கிட்டு இருந்தேன். நல்லா பஞ்சு போல இருந்துச்சு. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் புடிச்ச முலை. இப்ப நினைக்கும் போது என் தம்பி எந்திரிச்சு தண்டமானம் போடுறான். வெறியில அவ கழுத்த நக்கிட்டே 2 பாப்பாயையும் அமுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவளும் கண்ணை மூடி நான் பண்றத ரசிக்க ஆரம்பிச்சா. அப்பதான் குளிச்சிட்டு வந்திருந்தா வாசனை வேற என்ன. என்னமோ பண்ணிருச்சு போங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே வேற லெவல். அத சொன்னா புரியாது. இது உண்மையா நடந்த கதை. கொஞ்சம் கூட கற்பனை இல்ல. அதனால கூட உங்களுக்கு போர் அடிக்கலாம். சாரி நண்பர்களே. சரி, கதைக்கு வருவோம். உண்மை சம்பவத்துக்கு வருவோம். 5 நிமிடங்கள் நாங்க எங்கள மறந்து தடவிட்டு இருந்தோம். நான் கையிலி கட்டியிருந்தேன். அப்போ எல்லாம் ஜட்டி போடுற பழக்கமே இல்ல. என் தம்பி அவ தொப்புள்ள இடிக்க ஆரம்பிச்சது. அது அவளுக்கும் இன்னும் செமையா மூடு ஆகிருக்கும் போல. திடீர்னு என் தம்பிய புடிச்சு அமுக்க ஆரம்பிச்சுட்டா. நான் என்னையவே மறந்துட்டேன். சொக்கி போய் கிடந்தேன். அவளே என் கைலிய தூக்கி என் தம்பிய உருவ ஆரம்பிச்சா. என்னால நிக்க முடியல. அப்படியே உட்காந்துட்டேன். அவளும் என் மடியில 2 பக்கம் கால் போட்டு அவ ஜாமன தம்பி மேல படுற மாதிரி உட்கார்ந்து என்ன கட்டி புடிச்சு என் வாயில அவ வாய வச்சு உறிஞ்சா பாருங்க பா. நான் சொர்க்கத்துக்கே போயிட்டேன். அவ சேலைய இறக்கி விட்டு அவளே ஜாக்கெட் கழட்டி அவ பாப்பாவ என் வயில வச்சு காம்ப திணிச்சா. எனக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருக்கு. உண்மைய சொல்லணும்னா அவதான் என்னைய ஒத்தாள். நானும் வெறி கொண்டு அவ பாப்பாவ சப்ப ஆரம்பிச்சேன். அவளே எல்லாத்தையும் அவுத்து போட்டு விட்டு என் முன்னாடி சும்மா நின்னா. எனக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆம்பித்தது. அவ என்னை வெறுமையாக்கி என்ன அவள தடவவே விடல. அவ அவ்வளவு வெறியில இருந்தா என்னை வெறி கொண்டு தாக்குன. உண்மைய சொல்லணும்னா அன்னைக்கு அவ ஜாமனை நான் தொடவே இல்ல. அவ என்ன படுக்க வச்சு மேல ஏறி ஜாமானுக்குள்ளே என் தம்பிய இறக்கிட்டா. என் தம்பி என்னமோ சூடான பொந்துக்குள்ள போன மாதிரி அவ்வளவு சூடா இருந்துச்சு. தினமும் கையடிச்சதால வேகமா வரல. இல்லனா அவ செஞ்சதுக்கு அப்பயே வந்திருக்கும். நான் பாப்பாவ அமுக்கிக்கிட்டு அவ பண்ணத ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவதான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா செமபீல். ஒரு 10 நிமிஷம் செய்து இருப்பா. அப்புறம் எனக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. என்னால தாங்க முடியாம அவ ஜாமான்ல அவ்வளோ தண்ணியையும் உள்ள விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அவ அமைதியானா. அதுக்கப்புறம் நான் மேட்டர் புக் படிக்க ஆரம்பிச்சு கத்துக்க ஆரம்பிச்சேன்.